60, 70 வயசுலேயும் நீங்கள் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கங்கள் எல்லாமே ஒரு நொடியில் காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ், மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக மாற்றி பளபளன்னு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃபேஸ் பாருங்கள், நாங்கள் ஒரு டைம் தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். செம்மையாக என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 60 வயசுலேருந்து 30 வயசாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ஒரு டைம் அது ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இது என்னன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நிலக்கடலை, இந்த கடலையை தான் நம்ம எடுத்துருக்கோம். வறுக்காத பச்சை கடலையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும். இதுவும் வறுக்காத பச்சை கடலை தான். சும்மா நிறையாலாம் எடுக்கணுன்றதில்ல, ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த கடலையை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். நல்லா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டும் தருங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணும். இதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நிலக்கடலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுக்கும். ட்ரை ஆக்காமல் பாதுகாத்துக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கடலையை நம்ம தொலியை எடுத்துடலாம். தொலியோடு நம்ம யூஸ் பண்ணுறதை விட தொலியை இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அப்படியே ஊதி விட்டுறலாம். தொலி இல்லாமல் இப்போ இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். தொலியெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றிட்டு வெறும் கடலையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம தொலியெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் 1-2 தொலி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக இருக்கலாம். இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா ஃபைன் பவுடர் அரைப்பட்டு வந்திருக்குன்னா நைஸாக இருக்குது. இதில் ஒரு ஆயில் பசை இருக்குது பாருங்கள். இந்த கடலையில் நமக்கு ஆயில் பசை இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஆயில் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக பிம்பிள்ஸ்லாம் வராது. இது வந்து நல்ல கொழுப்பு, அதனால் எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது. தாராளமாக நீங்கள் ஃபேஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அப்படி டவுட்டாக இருந்தால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு தேவையான பதிவுகளை கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதில் நைஸாக நம்ம அரைச்சிட்டோம். இதை நம்ம டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எப்போ வேணாலும் தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு பவுலில் எல்லாத்தையும் கொட்டி காட்டுறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கெட்டியான தயிர் தான் எடுத்துருக்கோம். தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த தயிர் கூட ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர். சன்ரைஸ் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஒரு சிலருக்கு தயிர் வந்து ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். அவங்க வந்து பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த தயிரோடு மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வந்து கலந்துடலாம்.
அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது ஹனி தாங்க. நல்லா சுத்தமான ஹனியாக வாங்கிக்கோங்க. ஓப்பன் பண்ணல. ஹனியில் ஒரு அரை ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம கலந்துக்கலாம். அப்படி ஹனி இல்லாதவங்க சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கடலை பொடி தாங்க. இந்த பொடியை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். அப்ளை பண்ணால் உங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கடலை பொடி நல்லா இதில் வந்து மிக்ஸ் ஆகணும். சூப்பரான பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேன், பிக்மெண்டேஷன், உங்களுக்கு வந்து கண்ணை சுற்றி கருவளையம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நீக்கி ஃபேஸ் வந்து நல்லா பல மாற்றி கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான பேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கடலை பொடியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறுதுன்னு பாருங்கள். முக்கியமாக நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை நீக்கும். ட்ரையாக விடாமல் நல்லா பார்த்துக்கும் இந்த கடலை பொடி. அதுக்கு தான் நம்ம நிலக்கடலை பொடியை வந்து இதில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி இருக்குது. இதை நீங்கள் மிச்சம் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கடலை பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அந்த பேக் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த கடலை பொடியை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இந்த தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம அடிப்பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து நல்லா இந்த ஸ்க்ரப்பை வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நல்லா உங்களுக்கு டேனை ரிமூவ் பண்ணுவதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் லெமன் கூட இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தக்காளி பழம் நமக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது இல்லையா, அதனால் தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம் எப்படின்னு. இப்போ நம்ம ஸ்க்ரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரப்பு. ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக டல்லாக இருக்குது. ஆல்ரெடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஃபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது அப்படின்ட்டு. நான் ஃபேஸுக்கு மட்டும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா நெக்குக்கும் ஃபேஸுக்கும் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுக்காக தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், ப்ரைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளியில் தானே டிப் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் அப்படியே மாய்ஷாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரப்பிங்லேயே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு டேனெல்லாம் ரிமூவ் ஆகி பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், அல்லது நல்ல ஒரு கிளாத் வச்சு தொடச்சி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஈர கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம பேக் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஒரேடியாக வாஷ் பண்ணிக்கலாம்.
நல்லா நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இந்த அழுக்குகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் பண்ணுறது நல்லா டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். நான் கையிலேயே எடுத்து கூட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த நிலக்கடலையை வச்சு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா பேட்சஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கூட இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் குளிக்க போகிற மாதிரி இருந்தால் நல்லா கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, கால்கள்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் கருந்திட்டுக்கள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வர ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஃபேஸாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா மாய்ச்சராக அந்த இடம்லாம் சேஞ்ச் ஆகிடும். நல்லா அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும், ட்ரை ஆகாமல். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம். நான் 10 நிமிஷம் விடணும்னு சொன்னேன், ஆனால் வந்து 5 நிமிஷத்துலேயே ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். செம்மையாக விரும்புகிற 5 நிமிஷம் மட்டும் நமக்கு போதுங்க, நம்ம ஃபேஸை வந்து செம்மையாக மாற்றி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு முன்னாடி நான் தொடச்சி காட்டுறேன். பாருங்கள், வெறும் 5 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. வாவ், அந்த ஃபேஸில் ஒரு ஷைனிங் க்ளோ இருக்குது பாருங்கள். இது இருக்கணும் நம்ம ஃபேஸில். அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு யங்காக தெரியும். இது வந்து அப்போதைக்கு, அதாவது நீங்கள் பேக் போடும்போது மட்டும் அந்த வந்து ஷைனிங் க்ளோ கொடுக்காது. இது வந்து பர்மனெண்ட்டாக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி நல்லா பல ஸ்கின் பார்த்தா கிளாஸி ஸ்கின் மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து மாற்றி கொடுக்குங்க. ஃபேஸ் பாருங்கள், சே செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்தாச்சு. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கழுவி கூட காட்டிடுறேன், ஏன்னா நான் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பாருங்கள், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.